எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கிறது ஜான்ஸ் ஹாப்பினஸோட ஒரு ஒன் ஷாட். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். டைட்டில் என்னென்னா அரேஞ்ச் மேரேஜ் வித் மை ரவுடி. ஸ்டோரி நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஸ்மால் இன்ட்ரோ பார்ப்போம். ஜங்குக்கு இப்போ ஆக்சுவலாக அவங்க அப்பா கம்பெனி எடுத்து நடத்திட்டு இருக்கான். பட் நீங்களும் அவங்களுக்குன்ட்டு ஒரு தனியாக ஒரு கஃபே, உங்களுக்கு நீங்கள் படித்ததுக்கு வேலை பார்க்கணுன்னு ஆசை இல்லை, சும்மா கஃபே வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு சோறு போடுற அளவுக்கு அந்த கஃபே உங்களுக்கு காசு கொடுக்கும், அவ்வளோதான். பட் யூடியூப் ஆர் ஸ்கூல்மேட்ஸ், ஸ்கூலில் நீங்கள் அட்டாபிடி அருந்ததின்ற மாதிரி இருப்பீங்க. ஈவன் இஃப் யூ ஆர் அ டாப்பர், நீங்கள் லாஸ்ட் பெஞ்ச் பட் டாப்பர் அந்த மாதிரி கேட்டகரி. பட் ஜங்குக்கு அப்படி கிடையாது. ஜங்குக்கு உங்கள்கிட்ட போட்டி போடுறதுக்காகவே படிக்கிறவன். ஹீ இஸ் ஆல்சோ டாப்பர் பட் ஃபஸ்ட் பெஞ்ச். அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஜங்குக்கு உட்காந்துருக்கான். ஜங்குக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஜிமின், இன்னொன்று சான். 2 பேர் இருக்காங்க. ஜிமின் வரான், கதவை திறந்துட்டு மச்சான்ட்டு வரான். என்னடா உனக்கு பிரச்சனை, காலங்கத்தில் ஏன்டா மச்சான் வச்சான்ட்டு கத்திட்டு வர? இல்லை மச்சான்ட்டு அவன் ஒரு எண்ணில் ஃபுல்லாக வைக்கிறான். டேபிளில் வைக்கிட்டு என்னடா இதுன்ட்டு பேபன்னு நான் ஜங்குக்கு பார்க்கும்போது பாரேன் அழகழகாக இருக்காங்க மச்சான் பொண்ணுங்க. எப்போ இருந்துடா ப்ரோக்கர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டு ஜங்குக்கு கேட்க, ஏய் கேனப்பையமனே, உனக்கு தாண்டா பொண்ணு பார்க்க அந்த ப்ரோக்கர் கொடுத்துட்டு போனா, நான் அம்மா கொடுத்தாங்கோ. அதுக்கு எதுக்குடா ஏன்ட்ட கொடுக்குறேன்? உனக்கு பொண்ணுன்னா உனக்கு தானடா கொடுப்பாங்க, அதுக்கு நானும் கட்ட மாட்டேன் போடா ஜங்குக்கு சொல்கிறான். பட் ஜிமின் விடலையே. மச்சான், நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு. நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ண மச்சான், முடியல மச்சான்ட்டு சொல்ல. ஏன்னா சானும் ஜிமினும் லவ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் எப்போ கல்யாணம் பண்ணுறதுன்னா, சாருக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு தான் ஜிமினும் சானும் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்காக உட்காந்துட்டு, ப்ளீஸ் மச்சான் ஏதாவது ஒரு பொண்ணை பாருடா. இல்லை மச்சான் ஒயன்றிருக்கால அந்த அட்டாவட்டி ராங்கியா, அந்த ராங்கி எங்கே இருக்கான்னு கூட தெரியாதுடா நம்மளுக்கு, எப்படா நம்ம போய் பார்க்க முடியும்ன்ட்டு ஜிமின் கத்த. எனக்கு வேணும்னா வேணும், ராங்கி மட்டும்தான் வேணும். ஐயோ உசுரை வாங்குறானே. தேடிட்டேன்டா, பிடிக்க முடியலடா. சரி ஃபோட்டோவை பார்த்து தொலை. அது பார்த்தேன்னாச்சு கேட்டால் அந்த பொண்ணு இந்த பொண்ணுன்ட்டு கேட்கும்போது எதையாவது சொல்லலாம்ல, பார்க்க வாட்சி செய்யடான்ட்டு அந்த என்வெலப்பை கொடுக்குறான். சரி பார்த்து தொலைகிறேன்னு சொல்லிட்டு என்வெலப்பை எடுத்து ஃபோட்டோ எல்லாம் பார்க்குறான். ஜிமின் பக்கத்துலேயே சேரை போட்டு உட்காந்துட்டு, பாரு மச்சான் இந்த பொண்ணு அழகாக இருக்கும் மச்சான்ட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறான். ஜங்குக்கு அவனது ஒப்பவே இல்லை, பிடிக்கல. மச்சான் அந்த பொண்ணு நல்லாவே இல்லைடான்ட்டு ஜங்குக்கு மண்டமல்லே அடிக்கிறான். அப்புறம் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கேன் ஜங்குக்கு உங்கள் ஃபோட்டோ கைக்கு வருது. மச்சான் ராங்கி மச்சான். ராங்கிய யார்ரா ராங்கி? ஒயன்டா. ஒயனா எங்கடா? ஆஃபீஸ் எதுவும் வந்துட்டாளா? பைத்த கிடப்பில்லையே, ஃபோட்டோவில் ஒயன்டா. ஃபோட்டோவில் ஒயனா? ஜிமின் எட்டி பார்த்துட்டு, ஒயன்டா ஒயன்டா இவன்டான்ட்டு கத்திட்டுருக்கேங்க. சான் உள்ள என்னடா எவன்டான்ட்டு மண்டமல்லே 2 பேருக்கு அடிச்சுட்டு கத்துறேன். இப்போ காய்ச்சுன்னு வேலை பார்க்க முடியுதாடா? உன யாரும் வர சொன்னான்ட்டு ஜிமின் சொல்ல. ஜிமின் வாயை கிளிப்பென் சொல்லல. சரி மூடிக்கிறேன்ப்பா. அவன் மூடிக்கிட்டான். இல்லடி ஒயனா எங்கடின்ட்டு சாரிடா எங்கடாட்டு சானு பார்த்தா ஃபோட்டோவில் ஒயின். ராங்கி இப்படி சாரிலாம் கட்ட மாட்டாள. சரி வளர்ந்ததுனால என்னமோ தெரில, சாரி கட்டியிருக்கான்ட்டு சான் சொல்ல. சரி மச்சான் அடுத்து கல்யாணம் சொல்கிறதேன்ட்டு ஜிமின் சொல்ல. சரிடா இவளை நான் பேசி முடிக்கலை, நான் ஜங்குக்கு இல்லைடா. அப்போ ஜங்குக்கு இல்லைண்ணா யார்டா நீ? ஜங்கிள் புக்கு ரீட் பண்ணு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு போகிறான். ஜிமின் மச்சான் சீக்கிரம் ட்ரீட் வச்சிட்றா, உன் ராங்கியை கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு கத்தையில. சானு ட்ரீட்லேயே இருக்குது குடிகார நாயின்னு சொல்லிட்டு மண்டமல்லையே ஒரு தட்டு தட்டிட்டு போயிடுறான்.
ஆஃப்டர் 2 days இப்போ வந்து அப்படியே ஃப்ளாஷ் கட் பண்ண உங்கள் சைடு. ஜங்குக் எனக்கு பிடிக்காத ஒரு பேர், என்னையவே வேணான்னு சொன்ன ஒரு பையமே. நான் ரவுடி ராங்கியா இருந்தால் என்ன டேஷுக்கு என்கிட்ட போட்டி போட்டேன். அதனால தான் நான் லவ் வந்துச்சுன்ட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீங்களே லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கையிலே உங்கள் அம்மா வந்து, என்னடி லூசு மாதிரி பேசுகிற, உன்னை எப்படி அந்த பையனுக்கு நான் கட்டி வைக்க போகிறேன்ட்டு அவங்க ஒப்பாரி வைக்க, மாமா ஒப்பாரி வைக்காதம்மா நான் சரின்னு சொல்லிட்டே இல்லைம்மா, அப்புறம் ஏம்மா உசுரை வாங்குறேன்ட்டு ஒயின் வந்து பார்த்துட்ருக்காளாம் அவங்க அம்மா. ப்ளீஸுடி எதுவும் சொதப்பிடாதடி, ஜங்குக் பாவண்டி. உனக்கே எதுமா ஜங்குக்குன்னெலாம் பேர் தெரியுது? நான் தானடா பையன் பார்த்தேன், எனக்கு தெரியாதாடி ஜங்குக்குன்ற பேர்? ஓ அப்படியா, விட்டா இப்போவே மாப்பிள்ளைன்னு தூக்கிட்டு வந்து வீட்டில் உட்கார மரம் வச்சு சோடு போட்டுருவ போலன்ட்டு நீங்கள் சொல்ல, அதுக்கு போட்டாலும் போடுவேன். உன் கழுத்தில் தாலி கட்டினாலே எனக்கு மாப்பிள்ளை தானே. சரித்தாண்டா சரி, என்ன செய்கிறது. சரிம்மா சாரி அழகா இருக்கான்ட்டு நீங்கள் எந்திரிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தியா இங்கிட்டு, பார்த்தியா இப்படி, பார்த்தியா அப்படி, பார்த்தியான்ட்டு நின்றுட்டுருக்கீங்க. நல்லா தான் இருக்குது, அழகாக இருக்குடி. என்ன ஆரம்பம் அந்த டவுசரி சட்டையும் போட்டு பைத்திய கரைச்சி மாதிரி தெரியுறதுக்கு இது அவ்வளோ அழகாக இருக்குடி என் தங்க மயிலுன்ட்டு உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு அப்போலாமா. ஷோ எனக்கு வசாக இருங்க யார் உனக்குட்டு அம்மா கேட்க, நீங்கள் ஆமாம்மா நானும் பொம்பளை பிள்ளை தானே, பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்தால் சொல்லலாண்டிட்டு சொல்ல உங்களுக்கு நோஸ் கட்டாக போயிடுது போமான்ட்டு விட்டுறீங்க. ஜங்குக்கோட ஃபேமிலி எல்லோரும் அங்கே வந்து உட்காந்துட்டாங்க. அவ்வளோதான், பொண்ணு பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு போய்ட்டு டங்குன்னு மிதிச்சுட்டு போய் ஜங்குக்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு, பிடிக்காதுன்னு சொன்னவன் தானே, கல்யாணத்துங்க பண்ணிட்டு வாடா, பக்கத்தில் விடுறான்னு பாருன்ற மாதிரி ஒரு முறையை முறைச்சிட்டு மற்றவங்களுக்கு தான் சிரிச்சிட்டே கொடுக்குறீங்க. மற்றவங்களுக்குலாம் சிரிச்சிட்டு கொடுக்குறேன்னா மட்டும் முறைக்கிறா ராங்கி. இருடி கல்யாணம் மட்டும் பண்ணுடி, உன்னைய கொல்லலை நான் மனுஷனே இல்லடிட்டு ஜங்குக்கு வந்து நினைக்க 2 பேரும் மோதிக்கிட்டே திரியிறீங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஜங்குக்கோட அம்மா இருந்துச்சு, எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு, மகாலட்சுமி மாதிரி இருக்கா, உங்கள் பொண்ணை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் தங்கமாக தாங்குறேன், சமைக்க தேவையில்லை, அதெல்லாம் செய்ய தேவையில்லை, அவளுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ எழுந்திரிக்கட்டும், எப்போ தோணுதோ அப்போ வெளியே போட்டோம், அவள் ஏன் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன், உங்கள் பொண்ணு எனக்கு தரீங்களான்னு ஜங்குக்கு அம்மா கேட்க, உங்கள் அம்மாவுக்கு வேறு என்ன வேணும்? அம்மா சரிம்மா சரிங்க சம்மந்தி பேசி முடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு பேசிட்டு நல்லதான் குறிச்சிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். வாட் த ஹெக் இஸ் திஸ், என்னடா முடிச்சு நீங்கள் பேபன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அதுக்குள்ளே முடிஞ்சா, அவள் எதுவும் சொல்லலை போல், சரி விடு நம்மளுக்கு தந்தோஷம் சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து போயிடுவான். அப்போ காரில் வந்து ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்கும் போது அவன் ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறான். ஏன்னா வந்து ஃப்ளாஷ்பேக் போயிடுவோமா. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நீங்கள் வந்து எல்லோரும் 12th ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சு செகண்ட் டேர்ம் போகிறீங்க. நீங்கள் வந்து லாஸ்ட் பெஞ்ச் தான் சரிங்களா. நீங்கள் லாஸ்ட் பெஞ்சாக இருந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 8 பேர் கொண்ட குரூப், லாஸ்ட் 2 பெஞ்ச் கொண்ட குரூப், அந்த குரூப்புக்கு ஏதாவது சேதாரம் வந்துச்சுன்னா தான் நீங்கள் ரவுடியாக மாறுவீங்க. இல்லைன்னா யூஆர் சாஃப்ட் கேர்ள். டீச்சர்ஸ் பெட்னா அப்படிலாம் இல்லை, ஏதாவது பேசினா இடக்கா பேசி பனிஷ்மெண்ட்லாம் வாங்குவீங்க, ஆனால் மார்க்கு கரெக்டாக எடுத்துடணும், அந்த மாதிரி டைப்பில் தான் நீங்கள். ஆனால் ஜங்குக்கு அப்படி இல்லை, அவன் டீச்சர்ஸ் பெட், கண்ணாடியை போட்டு கிளாஸ் லீடர், கிளாஸ் ரெப்பு, உட்காந்து பேர் எழுதுறது, எல்லா வேலையும் ஆகாத வேலைலாம் பார்க்கணுன்ற நினைக்க கூட விட மாட்டான். அந்த மாதிரி டைப் ஜங்குக்கு வந்து உங்களை நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினீங்கன்னா அவனும் ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கணுன்ட்டு ஆசைப்படுவான். 2 பேரும் ஒரே மார்க் தான் எடுப்பீங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரே மார்க்காச்சு வந்து நின்றுவீங்க, இல்லைன்னா 1 மார்க் 2 மார்க் இல்லை 6 மார்க் டிஃப்ரென்ஸில் கடந்துட்டு கிடப்பீங்க. முடியாதுடா இன்னைக்கு நீங்கள் ஆனாடான்னு பார்த்துருவோண்டாட்டேன்ற மாதிரி இருக்க நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து ஜங்குக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவன் வந்து ஒரு பிளாக் கலர்
திக் ஃப்ரேம் போட்ட கண்ணாடி போட்டிருப்பான். இப்போ ஸ்டைலாக ஆள் அப்படி இருக்கும்போது சின்ன பிள்ளையா இருக்கும்போது அழகாக இருப்பாங்க. அதனாலே என்னன்னு தெரியல, அவன் நல்ல பையன் வரையா. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆகிட்டீங்க. உங்களுக்கு வெக்கமான சூடு சொன்ன ஒன்றுமே இல்லையே. நீ போட்டால் சண்டை பண்ணுவீங்க, இல்லைன்னா வந்து படிப்பீங்க, அதெல்லாம் அவ்வளோதான். உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. பட் லவ் வந்துடுச்சுன்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்ச அடுத்த நாளே போய் ஜங்குக்கிட்ட சொல்லிட்டீங்க, ஐ லவ் யூ ஜங்குக்குன்ட்டு சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஜங்குக்கு ஒரேதா உன்னெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்ட்டு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டு போயிட்டான். உங்களுக்கு மனசே வெறுத்துருப்பீங்க. அவ்வளோதான், மனசே வெறுத்துட்டு நீங்கள் சாட்டுக்கு போயிடுவீங்க. பட் ஜங்குக்கு எப்படி உங்கள்கிட்ட லவ் வந்திருக்குன்னா, ஒரு நாள் உங்கள் 8 பேர் கொண்ட குரூப்பில் ஒரு பொண்ணு இருப்பாள். ஒரு பொண்ணை வந்து ஜங்குக்கோட சைடில் வந்து ஜங்குக்கோட கேங்கில் ஒரு மெம்பர், அந்த இருக்கிறதுலேயே ஒரு மாதிரி சிக்கம் புளிங்கம் இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி மெம்பரு. அந்த மாதிரி இருக்கிறவன் வந்து உங்கள் கேங்கில் ஒரு பொண்ணு, ஒரு பேர் என்ன வைக்கலாம், சேரான்னு வைப்போமா. சேரான்ற அவளை வந்து லவ் பண்ணுவான். பட் வந்து ஜங்குக்கு இது பிடிக்காம, நீ குரூப்புக்குள்ளே இருக்கணும்னா ஒழுக்க முறையாக அந்த மாதிரி பொண்ணுங்களை லவ் பண்ணாமல் உட்காரு, இல்லைன்னா கொன்றுவேன். எனக்கு குரூப்பே வேணாண்டான்ட்டு அவன் சும்மா அப்படியே போயிட்டு லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துக்குவான். லாஸ்ட் பெஞ்சஸ் கூட சேர்ந்து ரொம்ப கேட்டுருவான். ஒரு நாள் ஜெரா வந்து அவள் தனியாக மூவி போயிருப்பாள், கூட வர்றதுக்கு யாருமே இல்லைன்னு. அப்படி போயிருக்கையில் வந்து அந்த புளிங்கம் பையன், அந்த பையன் பேர் வந்து என்ன வைப்போம், ஜாக்குன்னு வைப்போமா. ஓகே, ஜாக்கு வந்து போயிருப்பான். அவன் வந்து தனியாக சினிமா போகிறவட்டியும் ஜாக் வந்து பின்னாடியே போயிட்டு என்ன பண்ணியிருப்பான்னா, சேராவை போட்டு தொல்லை பண்ணிட்டே இருப்பான். பட் சேராவுக்கு அதுலலாம் இஷ்டமே கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதனால் சேரா வந்து தள்ளிட்டு போவான். இதை வந்து ஒரு அவங்க ஸ்கூலில் இருக்க ஒரு டீச்சர், ஐ மீன் ஒரு சார் வந்து, அந்த சார் யாருன்னா வந்து உங்கள் பேட்ச், ஐ மீன் உங்கள் கிளாஸோட பக்கத்து கிளாஸு. உங்கள் கிளாஸு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா எல்லாமே டாப், ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயுமே உங்கள் கிளாஸ் டாப்புன்றதுனால அந்த ஆளுக்கு உங்கள் கிளாஸ் சுத்தமாக பிடிக்காது. இவங்க 2 பேரும் அந்த கிளாஸில் இருக்கிறதுனால ஒரே தான் இந்த நெக்ஸ்ட் டே வந்து ஜேரா, நீங்கள் 8 பேரில் வந்து நீங்கள் தானே லீட்ரு, நீங்கள் தானே டாப்பர், நீங்கள் ஜேரா, அந்த ஜாக்கு 3 பேரையும் கூப்பிட்டு நிற்க வச்சுருக்காங்க. இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, இந்த வயசுலேயே தேட்டர் போகிறாங்க, அடுத்து எங்கே போவாங்களோ என்ன செய்வாங்களோன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காம் டவுன் ஆகிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து ஜாக்கோட குரூப், ஆக்சுவலாக ஜாக்கோட குரூப்னால் ஜங்குக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு என்னதுன்ட்டு பேசிகிட்டு இருக்கையில் வந்து அவங்களோட குரூப்புமே வந்துட்டாங்க. இப்போ வந்து 16 பேர் அந்த பிரின்ஸிபல் ரூமில் நிற்கிறீங்க. அதனால ரொம்ப பேசுகிறான், ரொம்ப அந்த ஜேராவை போட்டு இவ நாளை பின்ன இப்போவே தேட்ரு போகிறா, இந்த வயசுலேயே தேட்ரு போகிறா, நாளை பின்ன எங்கே போவாளோ, லவ் பண்ணுறாள், இந்த வயசில் லவ்வுக்கெல்லாம் இது அதான்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேச ஜேரா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பிரின்ஸிபல் மேம் வந்து வார்ன் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. த ஈவினிங் வந்து நீங்கள் வந்து நிற்பீங்க, ஐ மீன் ஸ்கூலுக்கு வெளியே வந்து உங்கள் குரூப்போடு நிற்பீங்க. அந்த ஆள் வருவான், வரையில் வந்து பார்ப்பான், என்ன இவளுக எங்கே நிற்கிறாளுங்கன்னு. போவீங்க, போயிட்டு பார்த்தா நீ லவ் மேரேஜ் தானடா, நீ உன் பொண்டாட்டியை லாஜிக்காக கூப்பிட்டு போய் சுற்றிட்டு இருந்தேன்ட்டு கேட்டு ஒரே பொக்குன்னு குத்து. ஜேரா இன்னுமே ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் இருக்கான். உங்களுக்கு வந்து பொண்ணை ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறத பார்த்துட்டு உங்க மாதிரி வெறி ஆயிடுச்சு. ஏன்னா அது மற்ற பொண்ணுனாலே நீங்கள் போய் சண்டைக்கு போயிருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்டாக போட்டு பொக்குன்னு குத்தி, இனிமேல் ஸ்கூல் பக்கம் வந்து மானே வெட்டி எரிஞ்சிருவேன் சொல்ல அவன் உனக்கு டிசியை கிழிச்சு கொடுக்கல, நான் டீச்சர் இல்லடி, இது போகலை, படா பார்த்துக்கலாம், ஸ்கூலே எழுந்துடா, நீ பேசுனதுக்கு இன்னும் நான் சேர்த்து குத்தணும்டாட்டு சொல்ல. ஜாக் வந்து அங்கிட்டிருந்து வருவான். ஜாக் வரையில் ஜாங்குக்கும் சேர்த்து தான் வருவான். ஜாங்குக்கு நீங்கள் கூப்பிட முன்னாடிட்டு பார்க்க, என்னடா குரூப்
பையன் சும்மா வச்சுக்க மாட்டியா? இது மாதிரி தான் அலைய விட்டுட்ருப்பியா? பாருடா அழுகுறாடான்ட்டு டென்ஷனில் கத்திகிட்ருக்கேன். ஜாக் வந்து போயிட்டு சேராட்ட போயிட்டு காலையே விழுந்துட்டான். சாரிடி, என்ன நான் இதுவெல்லாம் வேணும்லாம் பண்ணல, உடனே எல்லாம் உண்மையாகவே லவ் பண்ணேன்டி, நான் பிள்ளைங்க மாதிரி இருக்கேன், நான் உண்மையாகவே லவ் பண்ணிட்டு கதறிட்டு இருக்கான். நீங்கள் வந்து மன்னிப்பாச்சு கேட்கணுன்னு தோணுச்சே. சரி ஜங்குக்கு வருவான். வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லுவோம். என்னத்துக்கு? அந்தாலும் நானே அடிக்கணும்னு நினச்சேன், நீ அடிச்சிட்டில்ல, அதான். அதுக்கு தேங்க்ஸ்லாம் வேணாம், நீயே வச்சுக்கோ சொல்லிட்டு சொல்ல, ஓகேடி. டி இன்னும் பல்ல உடச்சிருவேண்டா. ஓகே டார்லிங். கண்ணாடி பேந்துடும். சரிங்க மேடம், நாங்கள் போய்க்கிறோம் சொல்லிட்டு ஜாக்கை கூப்பிட்டு போயிடுவான். அப்போலேருந்து அவங்க போல்னஸை பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு லவ் வரும். பட் ஜங்குக்கு வந்து பேசினாலே போடாமல் இருந்துட்டு போயிரு, உங்களுக்கு வெறும் எப்படி தெரியாதுன்னா என்னையவே வேணான்னு சாவுடான்ட்டு சொல்லிட்டு அழைவீங்க. உங்களுக்கும் தெரியும் ஜங்குக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் விட மாட்டேனே, அவனே பக்கத்துலேயே விட மாட்டேனேன்ற மாதிரி சுற்றி 12th முடிஞ்சிருக்கும், காலேஜ் முடிஞ்சிருக்கும். அப்படியே அவங்க பார்த்தும் பிரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அதை நினச்சி சிரிச்சிட்டே வந்து ஜங்குக்கு வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு அம்மான்னு என்னடாட்டு திரும்ப என் நம்பர் இருக்காம்மா அப்படி கேட்க, அதுக்குள்ளேயுமாடா தம்பிய பொம்பளை பிள்ளையே வேணான்னு ஜங்குக்கு அம்மா வந்து சொல்ல, குடுமா பேசணும் ஆசையாக இருக்குமான்ட்டு கேட்க, சரிடான்னு சொல்லிட்டு நம்பர் சென்ட் பண்ணியிருப்பாங்க. சென்ட் பண்ணோடனையும் வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே ரூமுக்கு போய் சாட்டான்னு கதவை சாத்திட்டு படுத்துட்டு ஃபோன் உங்களுக்கு தான் அடிக்கிறான். நீங்கள் வந்து அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. சரி ஃபோன் போடுறேன்னு சொல்லிட்டு யார் இதுன்ட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. ட்ரூ காலரில் ஜங்குக்கிட்ட அழகாக வருது. வந்தால் நாங்கள் வந்து யாருன்னு தெரியாம நடிப்போம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு, ஹலோ யார் நீங்கள் கேட்க, ஹலோ தெரிலையா யாருன்னு நீங்கள் தெரியல, நீங்கள் யாருன்ட்டு எனக்கு எதுக்கு தெரியணும்? போய் உன் புட்டி கண்ணாடிடி. புட்டி கண்ணாடியா? புட்டி கண்ணாடி பால் புட்டின்ட்டு என்னங்க உளறிட்டுருக்கீங்க? யார் நீங்கள்? தெரிஞ்சுக்கிட்டே விளாடாதடி. சரி ஜங்குக்கு. அப்போ உனக்கு என்ன ஜங்குக்கு? எங்கிட்ட இருந்துடா என்னைய பிடிச்ச நீங்கள் கேட்க, இல்லடி நானும் சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், நீ தான் போடாமல் இருந்துட்டு போகிற. என்னத்தை சொல்ல ட்ரை பண்ண, நான் போடாமல் இருன்னு போனேன். ஏண்டி நான் எத்தனை தடவை வந்திருப்பேன் உன்கிட்ட சாரி கேட்டு ஐ லவ் யூ சொல்லான்ட்டு. நீ எப்படா வந்த போதெல்லாம் என்னடா மயிறு போடா மயிறு ஓன்ட்டால நான் எதுக்கடா பேசணுன்ட்டு போனால் எப்படி தெரியும் நான் என்ன சொல்ல வந்தேன்னு? அப்படியா வச்சிச்சோ நீங்கள் வந்து சொல்ல. சரி என்ன பண்ணிருக்கா கேட்க, இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்தியா? ஓ அப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றலையாடி? இனி தான் மாற்றணும், டவலோட தான் இருக்குமா உனக்கு என்ன? அப்படியா வரவா? வரவாவா? சி காஜாயிட்டேடா. அப்படின்னு இல்லடி, வந்த உடனே வெளில கூப்பிட்டு போவான்ட்டு கேட்டேன். அதான் குளித்தா ஃப்ரெஷ்ஷாக இருப்பேல, அதான். நீங்கள் வந்து மூஞ்சியை சுளிக்கிறீங்க. மூஞ்சியை சுளிக்காதடி, ஃபோன் வழியாக வெளியே வந்துட போகுது. பொத்துடான்ட்டு நீங்கள் சொல்ல. சரி மாமனுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்கிறது படா லவ்வெல்லாம் இல்லைடா உன் மேலே படான்ட்டு நீங்கள் வந்து தடாவட்ட அலைய. பண்ணடி ஐ லவ் யூடி. என்னடான்ட்டு நீங்கள் வந்து பார்த்து கொஞ்சம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரியே தெரியல. ஸோ வந்து பார்த்து கொஞ்சம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. உன்னே தான்டி பொண்டாட்டி ஐ லவ் யூன்னு சொல்ல. அப்படியா சரி வச்சுக்க சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ண விட்டு எந்தாடி என்னடி கட் பண்ணிட்டேன் கதறாரு அவர் அங்கிட்டிருந்து. இந்த ஐடி வரண்டி, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடதே கட் பண்ணியிருப்பேன் சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி தான் அவ்வளோதான்.
நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட இன்னர் மட்டும் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டிஷர்ட் மட்டும் போடுறீங்க, கீழே வந்து இன்னர் மட்டும் போட்டிருக்கீங்க, ஒன்றுமே வேறு அது ஷார்ட்ஸ்லாம் போடல, சும்மா வந்து படுத்துட்டீங்க, அவ்வளோதான். எனக்கு வேறுக்குதுன்ற மாதிரி படுத்துட்டீங்க. ஜங்குக்கு வந்திருப்பான். இது வந்தோடனே அவங்க அம்மாவை பார்த்துட்டு, ஐ மீன் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, ஆண்டி உங்கள் பொண்ணு எங்கே மேலே இருக்காப்பா, ஏன்ப்பா என்னப்பா என்னாச்சு திடீர்னு வந்திருக்க, இப்படிலாம் வரக்கூடாதேப்பா. இல்லை ஆண்டி அவட்ட என்னோட ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குது, அதை வாங்கணுன்ட்டு நினச்சிட்டே இருந்தேன் ஆண்டி, வந்தப்போ மறந்துட்டேன், அதான் இப்போ வந்தேன். ஓ அப்படியாப்பா, சரிப்பா சரிப்பா சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. அதான் பூவெல்லாம் வச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அனுப்பி விட்றாங்க. நீங்கள் வந்து பக்கரப்பேன்னு படுத்துட்டு காலை பப்பரப்பேன்னு பொழந்துட்டு ஃபோன் நோண்டிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து கதவை திறந்துட்டு வரான். நீங்கள் வந்து அன்சைடு ஐ மீன் அந்த சைடு ஒரு சார்ஜ் படுத்திருப்பீங்க. அந்த சைடு படுத்துருக்கிறதுனால அவங்களுக்கு கண்ணு வேறு தெரியல. நீங்கள் வந்து ஃபோன் பார்த்துட்டே தூங்கி தூங்கி வலிச்சிட்ருக்கீங்க, தலைக்கு வேறு குளிச்சதுக்கு. அதை வந்து மெதுவாக பூண்டுக்குட்டி மாதிரி வந்துட்டு பின்னாடி அவங்க பின்னாடி படுத்துட்டு போட சேர்த்து அணைச்சிட்டு பண்ணிட்டு வந்துட்டேன் எனக்கு அதடின்ட்டு நீங்கள் கற்ற போகிற நான்தான்ட்டு கூல்டவுன் பண்ணுறாங்க. கூல்டவுன் பண்ணாலும் அவன் கை உங்கள் செஸ்கிட்ட போயிடுச்சு. அவனே வாத்தாண்டி ஒரே திரும்பி ஏற்றி விட்டீங்க. எத்தனை வேகத்துக்கு அவன் கீழே பறந்துட்டான். அச்சோ பறந்துட்டியான்ட்டு நீங்கள் எந்திரிக்க, என்னடி இந்த எத்தனை பாவம் தெரியாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிட்டேன்னுட்டு ஜங்குக்கு சொல்ல, ஏய் மேன் அப்படிலாம் இல்லை மேன், தெரியாமல் எனக்கு எந்த பொண்ணுக்கும் தான் பயம் இருக்காது. நீங்கள் வந்து கதறிட்டு இருக்கீங்க. போடான்ற மாதிரி போங்கடா அங்கிட்டு, என்னைய பார்த்தா மட்டும் எல்லோரும் ஈஸியாக அடிச்சு போடுறீங்கன்ற மாதிரி ஜங்குக்கு எந்திரிச்சிட்டு, ரெடி அழகாக இருக்குடி, என்னடி தொடை இது நல்லா வாடமட்டை மாதிரி சொல்லிட்டு தொடையில் கையை வச்சுட்டு வரான். மாமனை கிட்ட வந்து கையை விட்டிடுவேன், உங்களுக்கு பெரிய போடா தள்ளி விட்றீங்க. தள்ளி விட்ட நீ சரி எதையாவது போடுற, என்னடி பேப்பர் நிற்கிறேன், கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறேன், வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையாடி உன்கிட்ட, அதெல்லாம் பார்த்து நான் என்னடா பண்ணுறதுன்ட்டு ஜங்குக்கிட்ட நீங்கள் சொல்லலாம். ஜங்குக்கு ஐயோன்ற மாதிரி பார்க்குறீங்க. என்னடா பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்கடி, படான்ட்டு தோற்றத்தில் தான்டா பொம்பளை, நிஜத்தில் ஆம்பளைடேன்ட்டு நீங்கள் டைலாக் வேறு விடுறீங்க. ஐயோ சத்தியமாக ஆம்பளை தானே அடி நீ ன்ற மாதிரி. நான் என்னடா நான் ஆம்பளைலாம் இல்லை, விட்டால் திறந்து பார்த்துருவோம் போல் ஆம்பளையா பிள்ளையான்னு. அதெல்லாம் நல்ல இப்போ நான் பண்ண மாட்டேன், அதுக்கெல்லாம் நேரம் இருக்குடி. ஐயோ இவன் இந்த பேசுகிறேன். நீ எல்லாம் ஒரு காலத்தில் இன்னசென்ட்டாக நேர்டாக அழகாக இருந்தியடா, ஏண்டான்ற மாதிரி. இப்போயும் நான் நேர்டு தான் பண்ணட்டின்ட்டு அவன் பாக்கெட்டுக்குள்ளே தேடி கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறான். நீ நேர்டு மாதிரி இப்போ இல்லையடா, அவன் புட்டி கண்ணாடி எடுத்து போட்டதுனால. பட் அழகாக இருக்குது அந்த புட்டி கண்ணாடி, பழைய ஜங்குக்கு பார்த்தோன்னையும் எப்படி இருந்துச்சா அப்படியே இருக்கா. நீங்கள் வந்து ஆனால் என் பழைய ஜங்குக்கு அழகாக இருப்பேன் தெரியுமா, ஒன்றே மாதிரியா நல்லா மசில்லாம் வச்சுட்டு டேட்டூலாம் போட்டு லூசு பையன் மாதிரி. என் பழைய ஜங்கு குட்டி அழகாக மீன் குட்டி மாதிரி இருக்கும், நல்லா அழகாட்டு சொல்ல இருக்குண்டி இருக்கும், இருக்கிறத வச்சு வாழைப்பாரு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல, போடாடி போடான்ட்டு அப்படியே போகிறீங்க. போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுக்கிறீங்க. சி படன்ற மாதிரி வந்துட்டு ஜங்குக்கு உண்மையாகவே உனக்கு பிடிக்குமாடா, பிடிக்காம தான் எத்தனை வயசு ஆச்சு நம்ம 2 பேருக்கு, 26 ஆச்சு. இத்தனை நாள் நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேனா, கல்யாணம் பண்ணி என் காம வெறியெல்லாம் தீர்க்க மாட்டேன், என் காதல் பசியெல்லாம் போக்க மாட்டேன், ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன், எல்லாம் உனக்காக தாண்டி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் ப்ரோ என்ன ப்ரோ இப்படியெல்லாம் பண்ணுறேன் ப்ரோவா, புருஷன்டி, இன்னும் கல்யாணம் ஆகலை இருந்தாலும் புருஷன்டி ப்ரோன்றதும் இப்போ காமன் ஆயிடுச்சுப்பா. நீங்கள் சொல்ல போடி போடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணா போதும், அவ்வளோதான், என்னால் முடியல
தொண்டை வலிக்குது. ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு நம்புகிறேன். ஏதோ ஆரம்பித்து எதுலேயோ போய் முடிச்சிருக்கேன். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் லேட் ஆகிடுச்சு. நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பாய், லவ் யூ.